தொடர்ந்து பாக்யராஜ் அவர்களுடைய திரை பயணம் தொடர்பாகவும் அவருடைய திரைத்துறையில் அவர் உடைத்த இலக்கணங்கள் தொடர்பாகவும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தந்தி டிஜிட்டல் பிரிவின் ஆசிரியர் நவநீத கிருஷ்ணனோடு நம்மளோட உரையாடலும் தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், நீங்கள் சொன்னப்பவே நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி நீங்கள் வந்து கோட் பண்ணி காட்டினது. அவர் வந்து ஒரு நிறைய பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொண்ணுங்க முன்னாடி வந்து இவர் போய் ஒரு மூட்டை தூக்குறவர், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வயசானவர் அந்த மூட்டையை பெரிய மூட்டையாக அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த தள்ளு வண்டியில். அதை கஷ்டப்பட்டு அவர் தள்ளிட்டு இருப்பார். பெரியவர், நான் தள்ளுறேன் இருங்க, அந்த மேடு வரைக்கும் நான் தள்ளுறேன் இருங்க அப்படின்ட்டு இவர் வந்து வாலண்டியராக போய் அதில் கை வச்ச உடனே மூட்டை பாரம் தாங்காமல் அந்த இது அப்படியே மேலே தூக்கிடும். இவர் அந்த கைப்பிடியை பிடிச்சி இப்படி தொங்கிக்கிட்டு இருப்பார். அந்த காட்சி வந்து நீங்கள் சொன்னீங்க, அது வந்து இலக்கணங்கள்லாம் உடைச்சது, ஒரு ஹீரோக்கான இலக்கணங்கள் உடைச்சதுன்னு. அதைத்தான் அவர் வந்து பெரிய ஹைலைட்டாக நினச்சி அதை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அங்கே தான் போடுவார். கதை திரைக்கதை வசனம் பாக்கிறார். நம்மலாம் வந்து ஹீரோயிசம் கூட இல்லாமல் இப்படி ஒரு காட்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவருடைய ஹீரோயிசம் அதுதான். அவர் தன் ஹீரோவை அந்த இடத்துல தான் உணர்றார். அவர் அங்கே தான் ஃப்ரீஸ் பண்ணி கதை திரைக்கதை வசனம் பாக்கிறார். ஆக்சுவலாக அவர் வந்து அவருடைய பேரை போட்டுக்கிற இடமே வந்து இன்றைக்கு சினிமாவுக்கு வருகிற ஒரு டைரக்டர் வந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அதில் நிறைய இருக்கும். இன்னொரு படம் தூறல் நின்று போச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேரரசு சார் சொன்னார் இல்லையா, அது வந்து மதுரை தங்கம் தேட்டர்லேயே 100 நாள் ஓடின படம் அப்படின்னு. அந்த படத்துலேயே நீங்கள் சொன்ன அந்த இலக்கணம் உடைஞ்சது முதல்ல இப்போ சொல்லுவோம். என்னென்னா, தூறல் நின்று போச்சுன்ற அந்த டைட்டில் வந்து சினிமாவில் அந்த மாதிரி நெகட்டிவ் டைட்டில்லாம் வைக்க விட மாட்டாங்க. ஒன்று ப்ரொடியூசர் தடுப்பாங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் தடுப்பாங்க, யாராவது ஒருத்தங்க தடுத்துருவாங்க, தேட்டருக்காரங்களாவது வந்து தடுத்துருவாங்க. அது என்னங்க நின்று போச்சுன்னு வைக்கிறது, படம் ஆரம்பிக்கும் போது இது நின்று போகக்கூடாதுன்னுலாம் நினச்சி இது பண்ணுவாங்க. என்னங்க நின்று போச்சுன்னு வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு கல்யாணம் நின்று போகிறது தான் கதை. ஆரம்பத்திலேயே ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிடும், அதுக்கப்புறம் வர்றது தான் கதை. ஸோ கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா அது ரொம்ப நெகட்டிவ். எது நின்று போனாலுமே அது நெகட்டிவ் தான். ஒரு படமோ கல்யாணமோ எது நின்று போனாலுமே அது நெகட்டிவ் தான். ஆனால் போய்கிட்டு இருக்கோம், மழை வருது, மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஓரங்கட்டி நிற்கிறோம். அப்போ வந்து தூறல் நின்று போச்சுப்பா, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது பாசிட்டிவ். எஸ், அதனால தூறல் நின்று போச்சு பாசிட்டிவான டைட்டில் தான். இஃப் ஐம் நாட் ராங், அதே படத்துல இன்னொரு பிம்பத்தையும் உடைச்சாரு. நம்பியார் அவர்கள் அது ஒரு கொடூர வில்லனா பார்க்கப்பட்டாரு. ஆனா அந்த படத்துல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அந்த பரிமாணத்தையும் மொத்தமா மாத்தி அவரோட கரியர் ட்ராக்கையே மாத்தி விட்டாரு இல்லையா பாக்யராஜ்? அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க சொன்ன அந்த டைட்டில் கார்டு, அவருடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பாக்யராஜ் அப்படின்னு அவர் போடுற அந்த இடம் அந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தூறல் நின்று போச்சு படத்தில். அந்த படத்தில் வந்து பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அப்போது பாக்யராஜ் கூட அசிஸ்டன்ட் மாதிரி வந்து மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் கொஞ்சம் கலராக இருப்பார், வெள்ளையாக இருப்பார். அப்போதைய காமெடி நடிகர். அவர் வந்து அவரும் இவரும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு ரொம்ப வயசான ஒரு மூதாட்டி வருவாங்க. வந்து எப்பா நீதான் மாப்பிள்ளையா அப்படின்னு கூட வந்த அவரை வந்து பார்த்துட்டு, ஐயோ செவன்னு மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமாக இருக்கிறாரு அப்படின்னு அவனை நல்லா புகழ்ந்துட்டு, பக்கத்தில் இவரை இப்படி பார்த்துட்டு, ஏப்பா இது யார் தொண மாப்பிள்ளையா கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் லட்சணமான பையனாக கூட்டிகிட்டு வர்றதில்ல, பார்க்குற மொழியை பாரு, திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல பையனாக கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதுனப்பா, இது கேட்டுக்கு மஃப்ளர் வேற, அவர் ஒரு மஃப்ளர் போட்டிருப்பார், இந்த மூஞ்சிக்கு ஒரு மஃப்ளர் வேற அப்படின்னு வாங்க. அங்கே ஃப்ரீஸ் பண்ணி அவருக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் பாக்யராஜ் அப்படின்னு போடுவார். இல்லை, இந்த மாதிரி ஒரு சுயப்பகடி ஒருத்தரால் பண்ணிக்க முடியுதுன்னா தன்னோட கிராஃப்டில் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இல்லையா? இல்லை, உண்மையிலேயே அவருடைய ஹீரோவே அப்படி தான். நீங்கள் பாரிஜாதம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ரொம்ப மொக்க வாங்குவார். பிருத்திவிராஜ் அந்த ஹீரோ ரொம்ப மொக்க வாங்குவார். அவருடைய ஹீரோ எல்லாருமே அப்படிதான். உண்மையிலேயே சொல்லப்போனா பாக்யராஜ் வந்து ஒரு ஹீரோவாக ஆசைப்பட்ட ஒருவரே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஹீரோவாகிற ஆசையோடு வருவாங்க. ஆனால் இயக்குனராக வாய்ப்பு கிடைக்கும். ஒரு படம் இயக்குன உடனே அடுத்த படத்தில் வந்து தன்னையே ஹீரோவாக்கி கதை பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து ஹீரோவாக இப்படி இயக்குனராகி நடிகராகிற ஆசையில் ஹீரோவானவங்க நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஆனால் பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய குருநாதரே அவரை நடிக்க வச்சுட்டார். சிவப்பு ரோஜாக்களில் கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் புதிய வரப்புகள் படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டார். அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறமா தான் அவர் வந்து சுவரில்லாத சித்திரங்கள் எடுக்கிறார். சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில் அவர் ஹீரோ கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, சுதாகர் தான் ஹீரோ. ஆமாம். ஸோ வந்து இது அப்போது அவர் வந்து ஏன் வந்து ஒரு ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா ஏன் வந்து அவர் இயக்குனராங்கன்னா, அவர் இயக்குனர் தான். அவருக்கு ஹீரோவாக நடிக்கணும்லாம் ஆசையெல்லாம் கிடையாது. அவர் உருவாக்கின அந்த ஹீரோ இருக்கிறாருல்ல, அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பாக்யராஜ் தான் ஆப்ஷன்.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பாக்கியராஜ் உருவாக்குற அந்த ஹீரோ வந்து நம்ம வீட்டில் நம்ம அதில் பார்க்கலாம். நம்ம வந்து பொதுவாக தமிழ் சினிமா ஹீரோ என்ன, ஒரு அடி இப்படி அடிச்சாருன்னா அப்படியே 50 பேர் அந்த பக்கம் போய் விழுவாங்க. அப்படி ஒருத்தனை நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்தது கிடையாது, மேல் வீட்டில் பார்த்தது கிடையாது, கீழ் வீட்டில் பார்த்தது கிடையாது, நம்மளே அப்படி நம்ம பார்த்தது கிடையாது. நமக்கு அதெல்லாம் வராது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே அப்படி ஹீரோ ஆகணுன்ற ஆசை இருக்கும். பக்கத்தில் பொண்ணுங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஹீரோயிசம் காட்டணுன்ற ஆசை இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்றத்தை செய்ய போய் அது வந்து தோல்வியில் முடியும், அது வந்து சர்க்கிளில் முடியும், அது வந்து ஒரு மொக்கை வாங்குற பல்ப் வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நடக்கும். இப்போது கதாநாயகிகள் சொல்றாங்கல்ல, நம்ம வந்து ஒரு பாலுமேந்திரா இவங்கெல்லாம் வந்து அடுத்த வீட்டு பெண்ணை வந்து ஒரு ஹீரோயின் ஆக்குறது அப்படிங்கிறதுல இது பண்ணாங்கன்ட்டு, அதே மாதிரி தான் இவர் வந்து அடுத்த வீட்டு பையனை ஹீரோ ஆக்குனாரு. ஸோ அந்த ஹீரோ எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் பெரிய ஹீரோயிசம்லாம் பண்ண மாட்டான், அவன் ரஜினி கமல் மாதிரிலாம் இருக்க மாட்டான், அவன் பாக்கியராஜ் மாதிரி தான் இருப்பான். ஸோ அவன் ஒரு இடத்துல ஒரு அடிதடி அப்படின்னா கூட வந்து முதல்ல கண்ணாடியை கழட்டி அது உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு, வாட்செல்லாம் கழட்டி, காஸ்ட்லி வாட்ச்சு அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு தான் சண்டைக்கு. முதல்ல இந்திய சினிமாவிலேயே இந்த மாதிரி சண்டைக்கு போன ஹீரோ பாக்கியராஜ் தான். அவருடைய வாட்செல்லாம் கழட்டி கொடுத்துருவாரு, அவருடைய கண்ணாடியெல்லாம் கழட்டி கொடுத்துருவாரு. கண்ணாடி போட்ட ஹீரோவே முதல்ல அவர் தான். ஸோ வேற யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் சைடு இருந்தாலும் கூட அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு லென்ஸ் போட்டு தான் நடிப்பாங்களே ஒழிய, இவர் தன்னுடைய ஹீரோவையே கண்ணாடி போட்ட ஹீரோவை தான் அவர் வந்து காட்டிக்கிட்டார். கூட ஹீரோயினுக்கும் கண்ணாடி மாட்டி விட்டு. ஆமாம். ஸோ அப்படி அவருடைய கதைகளே சக மாந்தர்களை பற்றியது. தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை தான் அவர் கதையாக பண்ணார். எங்கேயிருந்தோ அவர் கேரக்டர் கொண்டு வரல. நாம் இப்போ சுந்தரகாண்டம் படம் பற்றி பேசும்போதே அதில் எப்படி அவர் சுய பகுடி பண்ணிக்கிட்டாரு, தன்னை தாழ்த்திக்கிட்டு ஆடியன்ஸை மகிழ்விச்சார் அப்படின்றத பார்த்தோம். அதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன் கூடாரத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரியும், அந்த இடத்துல ஹீரோயிசம் தேவைப்படுதுன்னு ஒரு பெரிய ஃபைட் சீனெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பயங்கர எலிவேஷன் கொடுத்து கடைசியாக கிளைமேக்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. பட் பாக்யராஜ் அவர்களுக்கு அது எதுவுமே தேவைப்படல. ஏன்னா பாக்யராஜ் பண்ணுற அந்த ஹீரோயிசமை வேற யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் வேற யாருக்காவது அந்த படத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் சீனை மாற்றி தான் வைப்பாங்க. ஏன்னா பாக்யராஜுக்கு அந்த ஹீரோயிசமே போதும். அதில் இருக்கிற ஒரு சின்ன டைலாக்ல அவர் ஸ்கோர் பண்ணிடுவார், அவ்வளோதான். இன்னொன்று, ஒரு ஹீரோ தான் ஸ்கோர் பண்ணணும்னு பாக்யராஜ் நினைக்கவே மாட்டார், ஹீரோயின் ஸ்கோர் பண்ணட்டோம்னு நினைப்பார். இப்போ நீங்கள் சின்ன வீடு படம் இருக்கலாம், சின்ன வீடு படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப போல்டான படம், இந்த காலகட்டத்திலே அது ரொம்ப போல்டான படம். அந்த படத்தில் வந்து மனைவி வந்து கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பாங்க. பாடி ஷேமிங் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பாடி ஷேமிங்கினுடைய உச்சம் அந்த படத்தில் வரும். அந்த கணவன் வந்து அந்த மனைவியை இப்படித்தான் இல்லாமல் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார், உடல் பருமனை வச்சே கிண்டல் பண்ணுவார், தோற்றத்தை வச்சே கிண்டல் பண்ணுவார். ஒரு மலையாள பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், தூரத்தில் அவங்க மனைவியை காட்டி யார் அந்த பெண்குட்டி அப்படின்னு அவங்க கேட்பாங்க, அது பெண்குட்டி அல்ல யானைக்குட்டி அப்படிம்பாரு. ஓகே, நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இது மனுஷன் இப்படி பண்றான்னு. அந்த வெறுப்பையெல்லாம் சம்பாதிப்பார் அவர். இப்போ இந்த கேரக்டர்ல நீங்க ஒரு ரஜினியோ கமலையோ யோசிச்சு பாருங்களா, அவங்க இப்படி ஒரு டயலாக் பேச முடியுமா? கண்டிப்பா மாட்டாங்க. எப்படி பேச முடியும்? ஒரு ஹீரோவை எப்படி நம்ம அப்படி ஏத்துக்குவோம்? பெண்கள்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்களே. ஒரு பெண்ணை போய் வந்து அது யானைக்குட்டி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா இதை தைரியமா பேசி இதை தைரியமா ஸ்கிரிப்ட் பண்ண பாக்யராஜுக்கு தான் மற்ற ஹீரோக்கள் எல்லாரோட பெண்கள் ஆடியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஹீரோ தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஒரு திரைக்கதை ஆசிரியனா, ஒரு கதாசிரியனா தான் ஸ்கோர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த இடத்துல ஹீரோயினையும் ஸ்கோர் பண்ண விடுவார். அதே படத்தில் ஒரு ஐகானிக்காக ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்லாம் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையே மாற்றிருக்கு. எனக்கெல்லாம் வந்து அது அந்த 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 டைலாக் வந்து வாழ்க்கையில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு. என்னன்னா, அவர் சொல்லுவார், உன்னை போய் என்னை கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஸ்ரீதேவி மாதிரி ஒரு மனைவி வேணும்லாம் நான் ஆசைப்படல, ஆனால் அதுக்காக வந்து ஒரு பிந்து கோஷை என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லுவார். நம்ம வந்து அப்போவே என்ன ஸ்ரீதேவி பிந்து கோஷன்லாம் நேம் ட்ராப் பண்ணிலாம் டைலாக் எழுதுறாரு, அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அவர் அப்படியே சொல்லுவார், பிந்து கோஷை போய் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு. அப்போது பதிலுக்கு வந்து அந்த மனைவி கேரக்டர் அவங்க கல்பனா வந்து அவங்க சொல்லுவாங்க, பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே மாமா அப்படின்வாங்க. நமக்கு பகீர்னு இருக்கும். அதை வந்து அது அவருக்கு மட்டும் விழுந்த அடி இல்லை, நம்ம எல்லாருக்குமே விழுந்த அடி. ஏன்னா நம்ம யாருமே பிந்து கோஷம் ஒரு பொண்ணாக பார்த்ததே கிடையாது. பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே மாமா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அந்த ஆங்கிளில் நம்ம யோசிச்சதே கிடையாது. பிந்து கோஷல ஒரு காமெடி கேரக்டர். அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்கள வந்து அவங்களோட உருவ கேலி தான் படத்துல பிரதானமா. இல்ல எல்லாரையுமே இதுல ஆண் பெண் வித்தியாசம்லாம் இல்ல. ஒரு உசிலைமணியும் ஒரு ஆண் தானே. அவரை நம்ம அப்படிலாம் பார்த்ததே கிடையாதுல்ல.
அவருக்கும் ஹீரோயிசம் பண்ணணும்லாம் ஆசை இருந்திருக்கும்ல. எஸ். அவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கும், அவருக்கு ஒரு பையன் இருந்திருப்பான், அந்த பையனுக்கு அவர் ஹீரோவாக தானே இருந்திருப்பாரு. இதை பற்றிலாம் நம்ம யோசிச்சதே கிடையாதுல்ல. ஒரு செந்தில் கவுண்டமணி, அந்த செந்தில் அவரும் ஒரு ஆண் தானே, அவருக்கும் ஹீரோயிசம் எல்லா ஆசையும் இருந்திருக்கும்ல. அவர் கரிசட்டி மட்டையா அடுப்பு வாயா அப்படிலாம் சொல்லும்போது நம்ம சிரிச்சோம்ல. இது எல்லாத்தையும் நினச்சி நமக்கு கில்ட்டியாக இருக்கும். பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே மாமா அப்படிங்கிறத கேட்ட உடனே. ஸோ இப்படி அவர் ஸ்கோர் பண்ணுற இடங்களே வேறு. அவர் தன்னை ஹீரோவாக காட்டி தான் அவர் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னது போல் படத்தில் பிற கேரக்டர்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம். அந்த சின்ன வீடு படத்திலே கூட ஹீரோயினோட தம்பியாக நடித்தவர் இயக்குனர் சக்ரி டோலட்டி அவர்கள் அத்தனை ஆண்டு கழிச்சு ஜனங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் நீங்கள் அந்த படத்தில் வந்தவர் தானேன்னு கேட்குற அளவுக்கு ஒரு இம்பாக்ட். நான் இந்த கூட்டத்தை பற்றியே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர். இவங்க எல்லாருமே நீங்கள் கடைக்கோடி அந்த வாசலில் நிற்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே விஐபிஸ். எல்லாருமே விஐபிஸ். ஏதோ ஒரு வகையால் பாக்யராஜ் அவர்களால் பலன் பெற்றவர்கள் தான். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று ப்ளே பண்ணோம், சின்னஞ்சிறு கிளியே சித்திரப்பூ விழியேன்னு, முந்தானை முடிச்சு படத்தில். அதில் ஊர்வசி ஒரு கை குழந்தைய கையில் வச்சு தாலாட்டி பாடுற பாட்டு அது. அந்த கை குழந்தை யாருன்னா இன்னைக்கு நம்ம சீரியல்லாம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க பேபி சுஜிதா அவங்க தான். ஸோ இப்படி பல குழந்தை நட்சத்திரமாகவும் ஒரு சாதாரண நடிகர்களாகவும் எவ்வளவோ பேரை ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்தவர் பாக்யராஜ். ஸோ அவர் அவர் மறைந்து விட்டார் அப்படிங்கிறத அவரை என்றைக்கும் பார்க்காத, ஆனால் அவருடைய திரைக்கதைகளை ரசித்த ஒரு சாதாரண யாரோ ஒருத்தருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரால் கூட தாங்கிக்க முடியாது. அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி இங்கே குவிஞ்சிருப்பாங்க. எஸ். எனக்கு தெரிஞ்சு இவர் சித்து +2லலாம் அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர். அதுக்கப்புறமா அவரும் சித்து +2க்கு அப்புறம் சாரும் படம் பண்ணலை. அதுக்கப்புறம் அவரும் பாதை மாறி மீடியா பக்கமே அவரும் வந்துட்டார். இப்போ அவரெல்லாம் நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கிறார். இந்த அவர் வீட்டிலேயே தான் இருக்கிறாரு. ஸோ இப்படி நமக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு இயக்குனர், நமக்கு சினிமாவை வேறு விதத்தில் காட்டின ஒரு இயக்குனர். அவரை பார்த்து தான் நம்ம எழுத பழகணும். ஸோ அவருடைய இறுதிச் சடங்கில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் கலந்துக்க முடியுமா, அவரை தூக்கும்போது ஒரு கை கொடுத்துட மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு இயக்கத்தோட, அப்படி ஒரு நெகிழ்வோட, அப்படி ஒரு கண்ணீரோட, அப்படி ஒரு மனபாரத்தோட இங்கே அவ்வளோ பேருடைய முகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை, திரைக்கதை வலுவாக இருக்கும்போது கதாபாத்திர தேர்வு இது எல்லாத்துலேயுமே கூட ரொம்ப அற்புதமான நுணுக்கத்தை கையாண்டார் பாக்யராஜ்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு எங்க சின்ன ராசான ஒரு படம், அது தெலுங்கு பதிப்பையும் நான் பார்த்துருக்கேன், ஹிந்தி பதிப்பையும் பார்த்துருக்கேன். தெலுங்கில் ஜெயசித்ரா அவங்க நடிச்சிருப்பாங்க, ஹிந்தியில் அருணா இராணி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனால் தமிழில் அது வரைக்கும் துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த CR சரஸ்வதி அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. டெஸ்பைட் தட் அந்த கேரக்டரோட இம்பேக்ட் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ரீச் ஏற்படுத்துச்சு. அகெயின் கிராஃப்டில் நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காஸ்டிங் பண்ணவே முடியாது. அது எப்படி சாத்தியமாச்சு, இவருக்கு ஏற்றுப்பாங்கன்ற எந்த நம்பிக்கை இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. எல்லா படத்துலையுமே, அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே, ஏன் நீங்கள் ஒரு காஜா ஷெரீஃப் எடுத்துக்கங்களேன். எஸ். ஸோ அந்த கேரக்டர்லாம் ஆசானே அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு நம்ம குரு சிஷ்யன் அப்படின்னு எல்லாரையுமே பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு பேசுகிற நிறைய பேர் பாரதி ராஜா அவருடைய ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஆசான்ற வார்த்தையே அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய மைண்டு கேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த படம் தான். ஆசானே ஆசானே ஆசானேன்னு கூடவே வர்ற அந்த கேரக்டர், அதெல்லாம் பாருங்களேன், ஒரு நம்மளால் மறக்கவே முடியாது அந்த கேரக்டரை. அவரை தவிர வேறு யாராவது அதை பண்ணியிருக்க முடியுமானாலும் நம்மளால் அது சொல்லவே முடியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்டார் காஸ்டிங்லேயும் இருக்கட்டும், அதே சமயத்தில் இந்த கேரக்டருக்கு எழுதும்போதே இந்த கேரக்டருக்கு இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எழுதுகிற அந்த தன்மை, அது ஒரு திரைக்கதை ஆசிரியருக்கு ரொம்ப முக்கியம். பாக்யராஜை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அவர் டயலாக் எழுதும்போது அதை சொல்லி பார்த்து தான் எழுதுவார். ஓகே. டயலாக் சும்மா எழுதிட்டே போகிறதில்ல, சொல்லி பார்த்து எழுதுவார். அந்த டயலாக்கை அவர் எப்படி கேரக்டர் பேசணுமோ அதே மாதிரி சொல்லி பார்ப்பார். அப்படி பேசும்போது ஏதாவது இடறிச்சுன்னா நிறுத்திடுவார்.